அந்த கிணறு இந்த ஓவியத்தை இந்த சிற்பத்தை படிச்சு சொல்லுவாங்க. எனக்கு இது எந்த மாற்றம் கருத்து கிடையாது. ஆனால் எது முக்கியமோ அதை சொல்லாம பொழுது அன்னைக்கு நீங்க கதையை சொல்லி அந்த முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல கேள்வி, அது திருப்பி உங்களுக்கு அது தெரியுமா அப்படிங்கறதுக்கு அந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் வச்சிருக்கேன். ஒருவேளை நீ சொல்ற பதில் தப்பா இருந்திருந்தா உன்னை பதிலே சொல்ல விட்டுக்க மாட்டேன். அப்பவே நான் நிப்பாட்டிடுவேன். சொல்றது சரியான பதிலா இருக்க நீ சொன்ன ஒவ்வொரு பேரையும் கதையும் நான் உன்னி கவனிச்சேன். இப்ப எனக்கு பதில் தெரியாதுன்றியா? இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் விட்டுட்டேன். என்ன? அதை விடல வச்சிருந்தேன், உங்கள்ட்ட கேட்போம்னு அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன அப்படின்னா, கும்பகோணத்துக்கு அருகாமையில்னு சொன்னேன். தெய்வத்துடைய பேரு சாட்சி நாதர்னு சொன்னேன். ஊர் சொன்னா அதைத்தான் இப்ப நான் கேட்க வந்தேன். அதைத்தான் சொல்றேன். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் வச்சுட்டு மற்ற விஷயத்தெல்லாம் சொன்னேன். இன்னும் சொல்ல போனா 2 விஷயம் வச்சு அதில் நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்க. அதனால அந்த பிரச்சனை நான் விட்டுட்டேன். மரம்னு மட்டும் தான் நான் சொன்னேன். அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்போன்னு நினச்சி அதை நீங்கள் சொல்லிட்டீங்க, வன்னி மரம்னு சொல்லிட்டீங்க. அதனால அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் ஊர் பேர் நான் சொல்லலைல்ல. எங்க நீங்கள் ஊர் பேரை சொல்லுங்க அப்பா. இப்போ உனக்கு ஊர் பேர் தெரிஞ்சு நீ என்ன கேட்குற அப்படிதானே? அது ஒரு 2 விஷயத்தை மட்டும் வச்சு கதைக்குள்ள தப்பு இல்லை. ஊர் பேர் தெரிஞ்சு நீ என்ன கேட்கறியால ஊர் பேரை மனதில் என் பக்கம் திருப்பி விடுறியான்னு? அப்படி என்ன ஊர் பேருன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்க மாட்டேன். கதையை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிருவேன். அப்படியா? அது நடந்த சிலந்த கும்பகோணம் பக்கத்துல திருக்குடந்தை என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்துலதான் இருங்க. இதெல்லாம் வேற யாருக்கிட்டையாவது போய் சொல்லணும். என்ன சரிங்களா? நான் ஊர் பேரை மட்டும் வச்சுட்டு மற்றதை சொன்னேன். அதுக்காக ஊர் பேரை தெரியாதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ஏதாவது ஒரு ஊர் பேரை சொல்லிட்டு போயிடணும். ஏதாவது ஊர்ல சொல்லல. கும்பகோணத்துக்கு முன்னாடி பேர் திருக்குடந்தை. நான் கும்பகோணத்துக்கு அருகாமையில சொன்னேன். என்ன பண்றாயின்னு கும்பகோணம்னு சொல்லல. ஒருவேளை ஊர் பேரை சொல்லி அது நீ நான் சொன்னதுக்கு ஈடு போட்டிருந்தா உன்னை திருப்பி இருக்கலாம்னு பார்த்தேன். அப்படி உண்மையிலே பதிலே தெரியாம தான் இந்த ரசரத்தில் கேட்டேன்னு. பயங்கரமான அது தப்புன்னு சொல்லிட்டேன். தப்பு தான். ஏன்னா கும்பகோணத்துடைய முற்பெயர் தான் திருக்குடந்தை. ஆனால் அந்த ஸ்தலம் நடப்பட்ட இடம்னா திருப்புறம் பயம் என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்துல தான் இருக்கக்கூடியது சாட்சிநாத சுவாமி. ஏத்துக்கிறியா? இதை ஏத்துக்கிறேன். சிவனை பத்தி பேசும் பொழுது உள்ளே ஒரு அண்ணே வந்து கேட்டாங்க, அண்ணே இது மாதிரி தேங்காயோடைய 3 கண்ணு கோயிலில் சாமி முழுவதே பெரிய விவாதம் ஆகி போச்சு. 3 கண்ணு ஏன் இருக்கு, எது சிவனுடைய உண்மையான மேல்பாதி கீழ்பாதி அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதை சொல்ல வேண்டிய கடமை. அதனால தான் நான் தர்க்கத்திலேயே சொல்லிடுறேனே, தனியாக சொன்ன ரொம்ப நேரம் ஆயிரும் அப்படின்னு. ஏன்னா தானாசுரன் சொல்லக்கூடிய அசுரன் விநாயக பெருமான் வரம் கேட்கிறேன். என்ன வரம்? சுருக்கமாக சொல்லி ரொம்ப பெரிய சுருக்கமாக சொல்லிடுறேன். என்ன வரம் கேட்கிறேன் அப்படின்னா, எனக்கு சாவே வரக்கூடாது. இப்போ விநாயகர் சொல்றாரு, எப்பா சாவு வராமலாம் யாருக்கு இருக்காது, கண்டிப்பாக சாவு எல்லாருக்கும் வந்து ஆகணும். வேற ஏதாச்சும் வரங்க எழுதும் பொழுது அப்பதான் அவன் அறிவை பயன்படுத்தினான். எப்படி? என்னை நீங்க கொல்லணும், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை நீங்க கொல்லணும்னா உங்க அப்பாவை கொன்னதுக்கு அப்புறம் தான் என்னை நீங்க கொல்லணும்னு வரத்தை கேட்டுட்டேன். சாவு வரக்கூடாதுன்னா அப்படி வரம் தர முடியாது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டால் வரம் தந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் வரம் தர முடியாதுன்னு சொன்னார்னா, ஏன் இப்போ உங்கள் அப்பா முக்கியம், வரம் கேட்குற நான் முக்கியம் இல்லையான்னு இவன் கேட்பேன். அதுக்காக என்ன பண்ணுறாரு, வேற வழி இல்லாமல் சரிப்பா எங்கள் அப்பாவை பழி கொடுத்ததுக்கு அப்புறமே நான் உன்னை கொண்டுக்கிறேன், நீ தப்பு பண்ணேனா அப்படின்னு வரம் சொல்லிட்டாரு. வரம் கொடுத்துட்டாரு விநாயக பெருமான். இப்போ இவன் வரம் வாங்கினோன்னா இவன் என்ன நினைக்கிறான், இவங்க அப்பாவை யாராச்சும் ஒரு பிள்ளை தான் அப்பனை கொண்டுட்டு நம்மளை கொல்லணும்னு நினைப்பானா, இனிமேல் நம்மளை யாரும் கொல்ல முடியாது அப்படின்னு அட்டுழி தாங்க முடியல. அதிகப்படி அநியாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவனை கொல்லணும் முடியாகி போச்சு. வேற வழியில் சிவபெருமானை வேண்டி தவம் இருக்கிறார் விநாயக பெருமான். அப்போ அந்த மாதிரி இவன் வரம் கேட்டான். உங்களை படியிட்ட பிறகுதான் இவனை கொல்லணும்னு வரம் கேட்டிருக்கான். நானே வேற வழி இல்லாமல் தந்தேன் வரம்ட்டேன். இப்போ நான் அழிச்சே ஆகணும், என்ன வழி அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பதான் சிவபெருமான் சூசகமாக ஒரு பொருளை படைக்கின்றார். அதுதான் தேங்காய். அந்த மரத்தை படைச்சு இளநீ ஆகி அதுக்கப்புறம் தேங்காய் வரும். அது வேறு விஷயம், அந்த இடத்துக்கு போவேன். அப்போ உற்பத்தி பண்ணுறார் தேங்காயை. ஏன் அப்படின்னா சிவனாக அது இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன காரணம்? சிவன் அப்படின்னா இப்போ மற்ற தெய்வத்துக்கும் சிவனுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தோம்னா, யாருக்கும் இல்லாத ஒரு உறுப்பு சிவனுக்கு இருக்கு. என்ன? நெற்றிக்கண். அப்படின்னா இப்போ நமக்குள்ள 2 கண்ணு, விநாயகருக்கும் முருகனுக்கும் எல்லா தெய்வத்துக்கும் 2 கண்ணு. ஆனால் நெற்றிக்கண்ணுன்ற முக்கண் யாருக்கு இருக்கு அப்படின்னா சிவபெருமானுக்கு. அப்போ 3 கண்ணோட சிவனை உருவமாக படைத்தார். தேங்காயை படைச்சாச்சு, தேங்காயை உரிச்சோம் அப்படின்னா இப்போ பழி கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. நம்ம எல்லா கோயிலுக்கு போனோம் அப்படின்னா சாமிக்கு முன்னாடி பலிபீடம்னு ஒன்று இருக்கும். பலிபீடம்னா என்ன நினைக்கிறாங்க சில பேர், என்னங்க கோயிலுக்குள்ள போய் பலிபீடம் அப்படின்றத இங்கே ஆடுக்கு மாடெல்லாம் வெட்டுறதான். அது அப்படி இல்லை. பலினா ஒரு உயிரை கொள்வது. இவன் கேட்ட வர என்ன, சிவனை கொன்னுதான் என்னை கொல்லணும்னு. அப்ப அந்த தேங்காயை படைக்கிறாரு, அதுதான் சிவனை உருவமாக. அப்ப தேங்காயை உடைச்சா என்ன அர்த்தமா, சிவனை பலியிட்டு அந்த காரியத்தை தொடங்குவதற்காக அப்ப சிவனை பலியிட்டார்கள். அந்த ஏன் அந்த குடுமையை தேங்காயை உடைக்கிறதுக்கு முன்னாடி அதை எடுக்கக்கூடாதுன்னா, ஏன்னா அது வரைக்கும் சிவனாகத்தான் இருப்பார். ஏன்னா இன்னைக்கு குடுமி யாருக்கு இருக்கு? விநாயகருக்கு இருக்கா, முருகனுக்கு இருக்கா?
குடுமி போட்டிருக்கார் சிவபெருமான். ஏன்? அதுக்குள்ள கங்கை வைத்திருப்பதால். அப்ப குடுமி இருந்தால் அது சிவனாக அர்த்தம். அந்த பலியிடத்துல இரண்டாவது வெட்டும் பொழுது முக்கன்ற அந்த முகத்தை பலியிட்டு ஒரு காரியத்தை விநாயகர் செய்ததாலதான் 3 கண்ணு தேங்காய்க்கு. அப்ப தேங்காயை உடைக்கிறதுக்கு 3 கண்ணு வர்றதுக்கு இதுதான் காரணம். ஆனா கேட்ட அண்ணன் இருக்காரான்னு தெரியல, யாராவது இருந்தா கூட சொல்லிருங்க. புரியல? அதுதானே தலைப்பாகம், அதுதானே முன்மூடி. தலைப்பாகத்துல குடுமி இருக்கு, அதுல 3 கண்ணு இருக்கு. அதுதான் மேல் பாதி, கீழே உள்ளது கீழ் பாதினே. சரி சரி சரி, நன்றி நன்றி, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. இது போல தென்னம்பழமா கும்புறனே நாடகத்துக்கு எடுத்து போல கொஞ்சம் உட்காரனே. இப்போ சிவபெருமானுக்கு இத்தனை சிறப்புகள் இருக்கிறது மகிழ்ச்சி. முருகனை நீ கும்பிடுறேன். முருகப்பெருமான உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். பார்த்த மாப்பிள்ளை சிறப்புகளை கொள்வதற்காக இதோ கண்டன் தானமா உனக்கு ஏத்த இருங்க. போனா உடனே போயிடுவேன். சீக்கிரம் தம்பி உட்கார சொல்லு, இங்க மேல வந்து உட்காருங்க, வாசிங்க. கண்டன் தானமா உனக்கு ஏத்த கணவமா. இருங்க, என்ன ஏன் பாட்டுமா என்னவா? ஏன்னா என்னமா சொல்றது? என்ன பாட்டுக்கு அப்புறம் வாசிக்கணுமா? வசனமா பூச்சிட்டு இருக்கேன். முருகப்பெருமான ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்து முருகனை சிறப்புகளை சொல்ல போறேன் தான். முருகன் தான் மாப்பிள்ளையா? ஆமா. அவரெல்லாம் கட்ட மாட்டேன். அட பெருமையை சொல்றேன், அதுக்கப்புறம் கட்டுக்க அப்புறம் சொல்லிக்க. யாரு இப்ப உங்களை பெருமையை சொல்ல சொல்லி யாரு பாட்டு பாட சொன்னா? யாரு பாட்டு பாட சொன்னாலா? யாராவது இப்ப சொன்னாங்களா ஒரு பாட்டு? யாரும் சொல்லிதான் பாட்டு பாடணுமா? கதையை நடத்துறது நான் பாடி தானே ஆகணும். நீ 10 பாட்டு குயில் மாதிரி கூனிய உன்னை யாரும் பாட சொன்னாங்களா? ஏன் நீங்க அப்ப பாடுற? 10 பாட்டு குயில் மாதிரி கூயும் யாரும் அன்பளிப்பு கொடுக்கல. நீங்க பாடின பாட்டுக்கு தானே அன்பளிப்பு கொடுத்தாங்க. அன்பளிப்பு வாங்கினதே உன் பிரச்சனையா? அப்ப இல்ல புரியலையே. இருங்க, இப்ப நியாயத்தை பேசணும். இப்ப நீங்க என்ன நியாயம் பேச சொல்ற? அட இறங்கி நியாயத்துக்கு இறங்கி போக சொல்ல. இறங்கி போங்க. என்ன நியாயம் இல்லாம இப்ப நீ ஒருவேளை நீ பதில் சொல்லி இப்ப நான் அதை நினைச்சா வீம்புக்கு மறுத்திருக்கலாம். பெரும்பாலும் இந்த கதை யாரும் தெரியுமான்னு தெரியல. வீம்புக்கு போய் சொல்லாதமா இப்படி கதையே இல்லை அப்படின்னு மறுத்திருக்க முடியும். ஆனால் நியாயமா நீ சொன்ன பதில் சரின்னு நான் நியாயமா ஒத்துக்கிட்டல. இப்ப என்னதுல நீ அநியாயத்தை கண்ட? இருங்க, நீங்க ஆரம்பத்துல வந்தோன்னு என்ன சொன்னீங்க? என்ன? நான் உன்னை கேள்வி கேட்பேன், பதில் சொல்லு. நீ சொன்ன பதில் சரியா இருந்து நான் ஏத்துக்கிட்டேன்னா திருப்பி நீ 1000 கேள்வி வேணாலும் கேளுங்கன்னு இந்த வாய் சொன்னு சொல்லையா? நான் மறுக்க இல்லைன்னு சொல்லலையா? நான் தான் சொன்னதுக்கு என்ன? அப்ப நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, நான் பதில சொல்லிட்டேன்னு திருப்பி இப்ப யாரு கேள்வி கேட்கணும்? கேள்வி கேட்கறதே போவோம் பிரச்சனை உனப்ப. ஆமா. ஐயோ கேள்வி கேட்டு விடுமா? கதையை நடத்துறக்கா பாட்டு பாடுனேன் சரியா? நீங்க கேள்வி கேட்டு பயந்துட்டா பாட்டு பாடுறாங்க. கதை என் பாடலுக்கு எத்தனை ரசிகர்கள் இருக்கிறார்கள், அவர்களை ஏமாத்த நான் விரும்பல. யாரு உங்க பாட்டுக்கு ரசிகர்கள்? அந்த கை தட்டுறீங்களா என் ரசிகர்கள்? ஐயோ அப்படி இந்த பக்கம் உங்களுக்கு அந்த பக்கம் எனக்கு ஒரு எதிரியா? இந்த பாருங்க, பிரிங்க பாகத்தை பிரிங்க. இந்த பக்கம் உங்களுக்கு, அந்த பக்கம் எனக்கு. நல்லா பிரிச்சுக்க. இந்த பக்கம் 4 சென்டி இடம் வாங்கி நான் வீட்டை கட்டிக்க. நல்லா இங்கே குடி வந்துக்க. உன் பிரச்சனை. நான் ஏன் 4 சென்டி இடம் வாங்கி வீட்டை கட்டணும்? யார் வீடு கட்டி வச்சிருக்காங்க அந்த வீடு போய் படுத்துக்கிறேன். ஊரே எனக்கு சொந்தம். இயல் இசை நாடகம் இசையோடு கலந்துதான் ஒரு தர்க்கம் இருக்கணும். சும்மாவே நான் 4 பாட்டு மேல பாட மாதிரி என் மேல் மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டு இன்னைக்கு உடைக்கிறேன். நான் 6 பாட்டு பாட பாரு முருகப்பெருமானுக்காக. அப்படியே பாடிட்டாலும் கேஜே ஜேசுதாஸ் தான், எஸ்பிபி தான். அப்படியே காதுல தேன் வந்து பாஞ்சிர போது. நீங்க பாட்டினா நீங்க லதா மங்கேஷ்கர் தான், ஆசா போஸ்லே தான். வேலையை பாரு, கதையை நடத்துறதுக்கு பாட்டு பாரு. இப்ப என்ன பிரச்சனை? பாட்டு பாட வேணான்றியா? சரி பாட்டு பாடல. என்ன கேள்வி? சரி யாராவது ஒத்தாலும் சொல்லுங்க. பாடு. நானே வேணாட்டல விடு. பாட்டு பாடல. முருகன் தான் மாப்பிள்ளை. அப்படி வாங்க. இருங்க பேசுறா. இருங்க, இப்ப நீங்க என்ன கேட்டீங்கல்ல, சிவலிங்கம் வந்து எங்கம்மா சாட்சி சொன்னுச்சுன்னு கேட்டீங்கல்ல. சிவலிங்கம் சாதாரண ஒரு மனிதனுக்காக வந்து சாட்சி சொன்னுச்சு. இது இயல்பு. ஒரு தெய்வம் வந்து ஒரு மனிதனுக்காக சாட்சி சொன்னா அது நியாயமான விஷயம், அது இயல்பான விஷயம். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நெத்தில போட்டிருக்கீங்களா? என்ன போட்டிருக்கீங்க? ராம மட்டும் இருக்கேன். ராம போட்டிருக்கீங்களா? யாரு நினைச்சு போட்டிருக்கீங்க? மகாவிஷ்ணு நினைச்சு. மகாவிஷ்ணு நினைச்சு போட்டிருக்கீங்களா? மகாவிஷ்ணு எத்தனை அவதாரம் எடுத்திருக்கிறாரு? புரியல. எத்தனை அவதாரம் எடுத்திருக்காருன்னு கேட்டேன். 9 10 மாட்டிக்கிட்டீங்களா? மகாவிஷ்ணு எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு? இந்த ஓச்சா இந்த லட்சணத்தை தான் நீங்க நான் அப்படியே அடாவடி பண்ணி விட்டேனா? நான் அப்படியே அடாவடி பண்ணி விட்டானேங்கறீங்க. இந்த அவங்க அடாவடி லட்சணமா? உனக்கு ஆண்டவன் நிறைய அறிவை நிறைய கொடுத்திருக்கான், நான் மறுக்கல. ஆனா கிருத்திரம் இருக்கே ரொம்ப அதிகமா இருக்கு. வா மைக்கை இறக்கி வச்சிட்டு வாங்க. உன்னை சந்திக்க வந்து இதையும் பண்ணணுமா? இங்க இருக்க இவ்வளவு குட்டையா வேணா இருக்கேன். இறக்கத்தான் சொன்னேன், நீ ஏத்திக்க போ. வாய்க்கு தான் வச்சேன். தூக்குமா, நீ வேற தூக்குமா மேல. என்ன
குழந்தையா சிரிப்பு இல்ல என்ன சிரிப்புன்னு கேக்குறேன். சரி மாறி மாறி நின்று தான் ஒரு தோரணை இறக்கமே வந்தா அவர் இறக்கி வைங்க அப்புறம் ஏத்தி வைங்க. ஏற மாட்டேங்குது. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இப்ப என்ன பிரச்சனை? இப்ப நான் இப்ப நான் சொன்ன இப்ப என்ன சொன்னு நீங்க அடாவடி பண்ணி கிளிப்பேனீங்க. எதுக்கு இப்ப அவ்வளவுதானே நீங்க கத்திட்டு இருக்கிற? நான் என்ன கேட்டேன்? என்ன கேட்ட? தப்பா பதில் சொன்னீங்களா? என்ன தப்புன்றியா? சரி இரு, என்ன தப்புன்றா? ஏங்க மகாவிஷ்ணு எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னு என்ன கேட்ட? நீ இப்படி என்ன இப்படி கேட்டல. இதுல தான் நீங்க அடாவடி கிளிப். யாரு சந்தோஷமா இல்லையோ அந்த வெள்ளை சட்டை அண்ணே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி முகத்துல சில்லறைய சதற வர்றாரு. ஆத்தா நம்மளால ஜெயிச்சிருப்பாரு. இப்ப என்ன உங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு குதூகலம்? அந்த அண்ணன் எனக்கு 200 ரூபா அன்பளிப்பு கொடுத்தாரு. ஓ அந்த சிங்கம் தானா அது? சரி வா. இப்ப நான் என்ன தப்பா சொன்னேன்னு நீ குதிக்கிற? நீ என்ன கேட்ட? இந்த அரட்டறதெல்லாம் முறுக்கு அரட்டெல்லாம் பண்ணல. ஆளு கைக்குள்ள வச்சிருக்கேன் கராத்தே ராஜா. என்ன விட்டா ஆளு வச்சு அடி போகல. இரு என்ன கேட்ட நீ? என்ன கேட்ட? என்ன கேட்டேன்? மகாவிஷ்ணு எத்தனை அவதாரம் எடுத்திருக்காருன்னு கேட்டேன். எத்தனை அவதாரம்னு நீ கேட்டிருந்தேனா நான் 10 அவதாரம் இருப்பேன். நீ என்ன கேட்ட? எத்தனை அவதாரம் எடுத்திருக்காருன்னு கேட்ட. எடுத்திருக்காருன்னா அது கடந்த காலம். மொத்தம் 10 அவதாரம் இருக்குல்ல. மச்சான் கூர்ம வராக வாமன நரசிம்ம பரசுராம ராம பலராம கண்ணன் கல்கி அவதாரம் எடுத்துட்டாரா? இல்ல. அப்ப எடுக்கிறேன்னா எத்தனை எடுத்திருக்காருன்னு அர்த்தம். யாரு இப்ப இங்கிட்டு கை தட்டது? உனக்கு ஒரு உள்ள கை தரக்கூடாது. அப்புறம் ஏமா நீ கேட்ட கேள்விக்கு தான் சொல்றேன். அப்புறம் என்ன அடாவடி கிளிப்பேன்றா? இந்த பக்கம் மாறி உட்காருனே நீ. சும்மா ஏன் ஓட்டு மாறிடுச்சோ? அவர் உங்களுக்கு கை தட்டிட்டாரு. நியாயத்தின் பக்கம் தான். யாருக்கு அவ்வளவு வருகிறது சொல்லிடுறேன். நான் பொதுவாவே மகாவிஷ்ணு எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னா உடனே 10ன்றுவாங்க. எல்லாருமே சுலபமா சொல்றது 10 அவதாரம். நான் சொல்லிருப்பேன். சும்மா நிக்கிறத சொல்லிருப்பேன். நீ இவ்வளவு கிருத்திர கொண்டு ஆடுறேன்னா நான் எதுக்கு அப்படி சொல்லணும்? எத்தனை எடுத்திருக்காரு கேட்டல? 9 எடுத்திருக்காரு. 9 அவதாரம் எடுத்திருக்காருல்ல. 9 அவதாரத்துல மனித அவதாரம்னா எது? மனித அவதாரம்னா எது? மனித அவதாரம் 2 அவதாரம் இருக்கு. இல்ல 2 3 மாட்டிக்கிட்டீங்களா? ஏதாவது ஒரு வகையில சிக்க வச்சு முடியும். நானே மாட்டிக்கிட்டீங்களா? நான் 2 சொல்றேன். 3 என்ன நீ சொல்றியா? சொல்றேன். ராம அவதாரம் 1 மனிதனாக பிறந்தார். கிருஷ்ண அவதாரம் மனிதனாக பிறந்தார். 2 அவதாரமே மனித அவதாரம். ஆனா இன்னொன்று இருக்கு. வாமன அவதாரம் மனித அவதாரம். எது? வாமன அவதாரம் மனித அவதாரமா இல்ல தெய்வ அவதாரமா? அது மனித அவதாரம். நீ மனித அவதாரம் என்ன? ஒரு தாய்க்கு பிள்ளையாக பிறப்பது மனித பிறவின்னு சொல்லுவோம். ராமர் பிறந்தார். கோசலைக்கு கதை இருக்கு. கிருஷ்ண பரமாத்மா பிறந்தாரு. தேவகிக்கு கதை இருக்கு. எங்க வாமனை யாருக்கு பிறந்தான்னு சொல்லு. யாருக்கு பிறக்கல. அப்புறம் 3 அடி குழந்தையாக அப்படியே வந்தாரு. அது பிறப்பா? அது பிறப்பட செய்யறோம். அது அவதாரம். நீ அவதாரத்தை எப்படி சொல்லுவ? சிக்குவிய இருங்க. ஏதாவது ஒரு வகையில சிக்குவிய. முயற்சியை நான் பாராட்டுறேன். ஒருவேளை நான் தப்பா சொல்லி நீ அதை மறுத்தேனா அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா வீம்புக்கு பேசக்கூடாது. மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து மனிதனாக செத்தது இந்த 2 அவதாரம். ராமனு கிருஷ்ணன் 2 தான் மனிதன். சரி 2க்கு என்ன வித்தியாசம் சொல்லு. 2 பேருக்கு என்ன வித்தியாசம் சொல்லு. கேள்வி நான் தான் கேட்கணும், நீங்க கேட்க கூடாது. அப்படிலாம் கட்டாயம் கிடையாது. நீ என்ன கேட்டல? எது மனித அவதாரம்? 2 மனிதர் தானே. 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? 2 பேருக்கு என்ன வித்தியாசம் சொல்லவா? கிருஷ்ணருக்கு வந்து தலையில கிரீடம் வச்சிருப்பாரு, மயில இறக்க வச்சிருப்பாரு, கையில புல்லாங்குழல் வச்சிருப்பாரு. ஆனா ராம அவதாரத்துல ராமன்ட்டு அதெல்லாம் இருக்காது. எப்படி? உனக்கு சம்பளம் எவ்வளோ கேட்குறேன்? சம்பளம் எவ்வளோ? 5000 ரூபா. பஸ்ஸில் வந்தனால கொஞ்சம் கூட நான் கேட்பேன். வாங்கி கோயில வச்சுட்டு போயிரு, வீட்டுக்கு கொண்டு போயிடாத. ஏமா என்ன வித்தியாசம்னா 2 பேருடைய கதாபாத்திரத்தில் என்ன வித்தியாசம்னா கொண்டையில மயில் இருக்க சொல்லி இருப்பாரா? கடப்பாறை எடுத்து உன் வாயில சொல்றா கூட மனசு ஆறுமா? தப்பு. கேள்வி கேட்டது தப்பு. என்ன கேட்டீங்க? 2 பேருக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்க. கதாபாத்திரத்துல என்ன வித்தியாசம் கேட்டாங்க. வித்தியாசம்னாவே அதுதான் அர்த்தத்தை குறிக்கும். தப்பு. இதுக்கெல்லாம் யாரும் கை தட்ட மாட்டீங்களே. என்னன்னு கேக்குறேன். சரி கதாபாத்திரத்துல என்ன வித்தியாசம் சொல்லு. கதாபாத்திரத்துல வித்தியாசம். ராமனுக்கு தான் ஒரு தெய்வம்ங்கிறது தெரியாது. ஆனா கிருஷ்ணருக்கு தான் ஒரு தெய்வம் அப்படிங்கிறது தெய்வம் தெரிஞ்சதாலதான் கிருஷ்ண பரமாத்மா பூதகியை கொன்னாரு, காளிங்கன் மேல நடனம் ஆடினாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா ராமன் ஒருபோதும் தெய்வம்ங்கிறதே கடைசி வரைக்கும் தெரியாது. அதனாலதான் குரங்கள் உதவியோடு பாலம் கட்டி தெய்வமா தான் ஒரே தாவல தாவி போயிருப்பாரு. இலங்கைக்கு கடல்ல பாலம் அமைத்து முறைப்படி மீட்டு வந்தார். அப்ப ராமருக்கு தான் ஒரு தெய்வம் தெரியாது, கிருஷ்ணருக்கு தான் ஒரு தெய்வம் தெரியும். இது 2 பேருக்கு வித்தியாசம். இந்த அவதாரம்லாம் யார் எடுத்தது? மகாவிஷ்ணு தான் எடுத்தாரு. மகாவிஷ்ணுவுக்கு சாட்சி சொல்ல முடியுமா? யாரு? உங்க பாட்டு நாராயணன் இருக்காருலங்க. நாராயணனுக்கு சாட்சி சொல்ல முடியுமா? அவருக்கு வேற யாராச்சும் சொல்லலாம். அவருக்கு எப்படி சொல்ல முடியும்? சொன்னாரு. அவருக்கேவா? அவருக்கே சொன்னாரு.
அவருக்கே எப்படிமா சொல்ல முடியும்? சொன்னார்ல. அவர் ஒரு தப்பு பண்ணா ஏப்பா அவர் பண்ண தப்பு இல்லப்பா சரிதான்ப்பா. அப்ப நான் ஒரு தப்பு பண்றேன், ஜெயமாதன் தப்பு பண்றேன்னா எங்க அண்ணன் ஜெயரமேஷ் வந்து இது மாதிரி ஜெயமாதன் தப்பு பண்றாப்லப்பா அப்படி இவர் சாட்சி சொல்லலாம். இல்ல என் தம்பி டேனி இது தப்பு பண்ணாருன்னா என் தம்பி அழகர் போய் நானே தப்பு பண்ணி விடு. இல்ல நான் பண்ண சரிதான் அப்படின்னா அது எப்படி சரியா இருக்கும்? அப்படித்தானே செஞ்சாங்க. உங்க பாட்டை நாராயணனுக்கு சாட்சி சொன்னாரு. நாராயணனா வந்தே சாட்சி சொன்னாரா? ஆமா. நாராயணனா வந்தே சாட்சி சொன்னாரா? இல்ல, தப்பு கேள்வி அது இல்ல. ஏன்னா கேள்வி தெளிவுபடுத்திக்கணும். நீ எப்படியாவது கை நியாயமான விஷயம் தான். நான் கேட்டது நாராயணனுக்கு சாட்சி சொன்னார். ஆனா எந்த அவதாரம் மேல இருக்கலாம். ஆனா நாராயணன்னா என்ன பொதுவா பார்க்கடல பள்ளி கொண்டிருக்காரு அவர்தான் நாராயணன்றோம். உங்களை கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தணுங்கிறது என்னுடைய எண்ணம் இல்ல. தெரிஞ்சா சொல்லுங்க. நீ ரொம்ப இறக்க மனசு உள்ள பொம்பளை. நீ அவ்வளவு இறக்கமா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வெட்டி எரிஞ்சு போயிருவேன். கேள்வி கேட்டிருக்க, ஒருவேளை உன் கேள்விக்கு நான் தவறான பதில் சொன்னா நீ எவ்வளவு வேணா ஆட்ட ஆடு, தப்பு இல்ல. நீங்க கேட்ட கேள்வி நாராயணனுக்காக. ஆனா நாராயணனாவே இல்லை. நாராயணனாக இல்ல, அப்படின்னா எந்த அவதாரமாக வேணாலும் இருக்கலாம். அப்ப இவர் செய்த தவறுக்கு சாட்சியாக இவரே வந்தார். இரண்யகசிபுன்னு ஒரு அசுரன். மொத்தம் 2 பேர், இரண்யாச்சே இரண்யகசிபு. இதுல இரண்யகசிபு கேட்ட வர என்ன? இவனை வித்தியாசமா வர கேட்கிறேன். என்ன வரான்? மனிதனால இல்லாம, மிருகத்தால இல்லாம, கையில இல்லாம, ஆயுதத்துல இல்லாம, உள்ளே இல்லாம, வெளியில இல்லாம, மேலே இல்லாம, கீழே இல்லாம, காலையிலையும் இல்லாம, இரவுலையும் இல்லாம, இப்படியான ஒரு வரத்தின்படிதான் எனக்கு சாவு வரணும்னு கேட்டினான். இப்படி யாராச்சும் கொல்ல முடியுமா? கொல்ல முடியாது. அப்படின்றதுக்காக தான் ஒரு நரி கூட்டம் நின்றுச்சு. எங்க பறவை சீனிய ஆலவேல் ராசன் சீனியா வகலி. இங்க வா, இங்க இதே இங்க வா, இங்க வா, இங்க வா, வாத்தா வா. பெரிய மம்பட்டி எடுத்து மாங்கமானு வர போட்டி விட்ட. ரொம்ப அசதியா போய் தண்ணி குடிக்கிற. வெக்கமா இல்ல அப்படின்னு கேட்க மாட்டேன். ஏன்னா சபையில பொழுது கத்தி பேசியிருக்க, கத்த விட்டுருக்கேன், தப்பு இல்லை, குடிச்சுக்க, எந்த ஒரு தவறு கிடையாது. ஆனால் வெக்கா மானம் சூடு சொரண இருக்கிற எந்த வள்ளியும் தர்க்கத்தப்ப தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஏமா நீ குடிமா, உடனே நான் வேணாங்களமா, எனக்கு மனசாட்சி இருக்கு. தொண்டை தண்ணியை கத்த விட்டுனா அது தப்பு ஏன் மேல. இதுக்காக எனக்கு மனசாட்சி இல்லாமல் இல்லை, குடிச்சுக்க, தவறு இல்லை. எனக்கு விவரம் பேசணும், அவ்வளவுதான். ஆனா சோத்துல உப்பு போட்டு திங்கிற எந்த வள்ளியும் தர்க்கத்தப்ப தண்ணி குடிப்பாங்களா? குடிமா, உடனே நான் வேணாங்களமா, தாராளமா குடி. அப்படி ஒண்ணு மானகட்ட போய் இந்த தண்ணியை குடிக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. தொண்டை விக்கி செத்தாலும் நீ மேடையில சாகணும். இல்லைங்க அட எப்படி ஒரு எண்ணம் பாரு. இப்ப இப்படியான வரத்தை கேட்டுட்டேன் கூட உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லல்ல? எப்படி அந்த பொம்பளை பிள்ளை ஒரு சொட்டு தண்ணி குடிச்சா என்ன பாப்பன்னு கேட்க மாட்டீங்களா? யார ஒரு சொட்டு தண்ணி உன் தொண்டையில் இறங்க கூடாது. இறங்கினா தொண்டையை கிழிப்பேன். அதுல ஏன் இந்த பக்கம் மத்தவங்களாம் கூட கொஞ்சம் பரவாயில்ல, இந்த பச்சை துண்டு போட்டானே ரொம்ப நம்ம மேல கொடூரமான பகையில இருப்பார் போல இருக்கு. ஏன் வெள்ளை சட்டை போட்டு என் மேல கொடூரா இருக்கும்போது ஏன் பச்சை சட்டை போட்டு உன் மேல கொடூரமா இருக்க கூடாதா? வேலையை பாருமா, அதெல்லாம் சொல்லுங்க. அப்ப இவன் கேட்ட வரத்திற்காக தான் எடுத்தார் அவதாரம். என்ன அவதாரம்? நரசிம்ம அவதாரம். அவன் என்ன வர கேட்டான்? மனிதனால இல்லாம, மிருகத்தால இல்லாம, நரசிம்மனாக. தலை சிங்கம், உடம்பு மனித உடல், மேலே இல்லாம கீழையும் இல்லாம, தான் மடியில வச்சு, ஆயுதத்துல இல்ல, கையில இல்ல, நகத்தால கிழிச்சு, காலையில இல்ல, இரவுல இல்ல, அந்த நேரத்துல உள்ளே இல்ல, வெளியில இல்ல, வாசற்படியில, இப்படி அவன் என்ன வர கேட்டானா அதையெல்லாம் உடைச்சு எடுக்கிற மாதிரி அவதாரம் எடுத்து கொண்டாரு. அது அப்புறம் ஆனால் அவன் செய்கிற அடாட்டுழியத்தை தாங்க முடியாம எல்லாரும் தவித்த பொழுது இவனுக்கு பயந்துகிட்டு எல்லாரும் பூலோகத்துக்கு போறாங்க. ஐயா, வரம் கொடுத்த மகாவிஷ்ணு நம்மளை ஏமாத்திட்டாரே, இப்படி நமக்கு துரோகம் பண்ணிட்டாரே அப்படின்னு மனம் வெறுத்து எல்லா முனிவர்களும் தேவர்களும் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. மகாவிஷ்ணு வரத்தை கொடுக்க தெரியாம கொடுத்துட்டாரு அப்படின்னு. அப்ப கொடுக்க தெரியாம கொடுத்தாருன்னு அவ பெயர் வந்துருச்சு. இந்த அவ பெயரை காப்பாற்றணும். பூலோகத்துக்கு போறாரு. எப்ப அவன் அழிக்க போறப்பா நீங்க மேலோகத்துக்கு வாங்க எவ்வளவு கூப்பிடுறாரு. ஆனா யாரு நம்பல. இப்படி ஒரு வரத்தை நீ கொடுத்துட்ட, அப்புறம் எப்படி அவனை கொல்ல முடியும் அப்படின்னு யாரும் நம்பல. அப்படி நம்பாத காரணத்தினாலதான் நரசிம்ம அவதாரம் எடுத்தார்ல, அந்த அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தேவர்களையும் முனிவர்களையும் நம்ப வைக்கிறதுக்காக, சாட்சி சொல்றதுக்காக இவர் நரசிம்மனா மாறி இப்படி தாப்பா நான் கிழிச்சுக்கோ, நான் கொல்ல போறேன் அப்படின்னு நம்ப வச்சு மேலோகத்தை கூட்டி வந்தார். எப்ப? அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே. அதுக்கு சாட்சியாத்தான் திருப்பத்தூர் பக்கத்துல திருக்கோஷ்டீர் கோயில் போயிருக்கியா? தெப்பத்தூர்ல நடக்கும் திருக்கோஷ்டீர். அந்த கோயில் நீ போனீங்கன்னா அந்த கோயில் உள்ள போகும்போது வலது பக்கத்துல சுற்றுப்பிரகாரத்துல ஒரு சிற்பம் இருக்கும். அப்படி நரசிம்ம நம்ம மடியில வச்சு கிழிக்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா
இந்த அவதாரம் எடுத்துதான் நான் சாட்சியா அவனை கொல்ல போறேன் என்று மகாவிஷ்ணு அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவதாரம் எடுத்ததுனாலதான் இன்னைக்கு அந்த கோயிலுடைய வெளிப்பிரகாரத்துல அந்த சிற்பம் இருக்கு. அப்ப பெருமாள் தான் செய்த தவறுக்கு சாட்சியாக அவரே வந்தார். நரசிம்மனா வந்து இப்படித்தான் அவனை கொல்ல போறேன்னு எடுத்து காட்டினார். அதனாலதான் திருக்கோசியூர்ல இருக்கக்கூடிய அந்த சிற்பமே ஒரு சாட்சி. போதுமா, ஏத்துக்கிறியா? இப்ப ஏத்துக்கிறேன், பாட்டு பாடுங்க. ஆமா, இதுக்கப்புறம் நீ 9 தடவை என் பாட்டு நிப்பாட்டி இதுக்கப்புறம் நான் பாட்டு பாடி நான் பேருவாங்க அவசியமே இல்லை. பார்த்த மாப்பிள முருகன் தான் கட்டிக்கிறியா? வேற யார வேணாலும் கட்டிக்குவேன். முருகனை தான் கட்டனா? முனியாண்டியவா கட்டுவ? கட்டி காமிக்கிறேன். இது என்ன அம்பாருக்கு பிடிக்கலாம் பிடிக்கலாம் சொல்ல முடியும்? கட்டி காமிக்கிறேன். எப்படி கட்டி காமிக்கிறேன்? இந்த அவசகனை விடுத்து இந்த அவசகனை விடுத்து அவனை யோர் சொல்ல இருப்பதை மடுத்து சொல்லு. நீ மத்த கேளாமா? தவறிடம் புனிது வந்தவரை பூமியில் கோதுக்கு புகழும் நாரதன் கைவரிசை செல்லாது உனக்காக நான் சொன்னேன் போக இந்த சீரானே. உனக்காக நான் சொன்னேன் போக இந்த சீரானே. வணக்கமில்லை கொண்டாடு மாடியை திகழ் போடாதே சொல்லு. நீ மத்த கேளாமா? எனக்கு பறந்து கொண்டு வந்தது போதும் தினப்படத்தில் இல்லாமல் எங்கேயும் நீ முதல் கைவரிசை செல்லாது வேறது வரவில்லை மீது சொந்தம் ஆரம்ப பண்ணு அடைவாய் மரணமானந்தம் சொல்லு. நீ மத்த கேளாமா? கொட்டி கொடுப்பதவள் போத்திரத்தில் முறையும் கொட்டவை சொல்ல வந்திருப்பது அக்கறைய கைவரிசை செல்லாது கொட்டி கொடுப்பதங்கள் போத்திரத்திலுமில்லை கொடுப்பதங்கள் போத்திரத்திலுமில்லை வேட்டி மாட்டி உன்னை காட்டி மண்ண முட்டிப்பே சொல்லு. நீ மத்த கேளாமா? அறிவியல் வட திரும்பியை இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக இவர் இப்ப ஒண்ணு சொல்ல வந்துட்ட. என்ன? இன்னும் 50 வருஷம் ஆனாலும் சுட்டு போட்டாலும் உனக்கெல்லாம் மேடை நாகரிகம் வர வாய்ப்பே கிடையாது. மேடை நாகரிகம் இல்லாம இப்ப என்ன பேசுனே என்ன உங்க அப்பா அத்தா சொல்லி கொடுத்து உனக்கு என்ன என்னங்க ஒண்ணே என்னங்க? நாரத மகரிஷியுடைய கதாபாத்திரத்து தன்மையே அவர் கடைசியில போற சபதம் தான். சரி, கொஞ்சத்துக்கு இந்த கதையுடைய முக்கியமான விஷயமான அந்த சபதத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு இது போச்சுன்னு மைக்கு தூக்கி கிளம்புறிய, இதுதான் உனக்கு சொல்லி கொடுத்த சபை நாகரிகமா? நான் கேக்குறேன் கதையை எப்படி முடிக்கிறேன்னு அந்த அறிவு வேணும் உனக்கு. நான் கேக்குறேன், சபதம் போடுறதுன்னா என்ன அடுத்தவங்க மூஞ்சி முகரை உடைக்கிற மாதிரிதான் நீங்களா சபதம் போடுவீங்களோ? சபதம் போடுறதே கோபத்துல இப்படி பிடிச்சுக்கிட்டு இன்று மாலை சூரிய அஸ்தமனம் இப்படியா சபதம் பண்ண முடியும்? நாரதர்னா ஆக்ரோஷமா இருக்கு வருமா? அப்படி நீ கையை காலை நீட்டி தான் சபதம் பண்ண முடியும். ஏன் மூஞ்சியை உடைக்கிற மாதிரி பேசுனீங்க? மூஞ்சி உடைக்கிற மாதிரியா? என்ன நீ பேசுறத பார்த்தா நான் என்னமோ மூஞ்சியை உடைக்கணும்னு காரைக்குடியில கிளம்பி வந்து சொல்றேன். ஒருபோதும் அப்படியான செயலை செய்யவே மாட்டேன். நான் தான் தவற நினைச்சுக்கிட்டோம். அந்த மூஞ்சில உருப்படியா இருக்க அந்த மூக்காந்தல என்னைக்காச்சும் அடிச்சு பேக்கல இன்னைக்கு இல்ல என்னைக்காச்சும் கண்டிப்பா அது நடக்கதான் போது வருகிறேன். இன்று சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருக பெருமாளுக்கும் திருமணம் செய்யாவிட்டால் என்னுடைய நாரதம் அல்ல, இது பிரம்ம முடிச்சுமல்ல. சத்தியம் 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 திருமணம் செய்து காட்டுகின்றேன்.